இதுக்கு தான்டா, இந்த கருமத்துக்கு தான்டா இதெல்லாம் வேணாம் வேணான்னு சொன்னேன். லட்டு நான் இனிக்கோ லவ்னா கசக்குன்னு எவ்வளோ பெரிய தத்துவம் சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியாடா? என்ன மாதிரி லவ் ஃபெயிலியர் தாங்கிற லைன் ஆட்லாம் உனக்கு கிடையாதுடா. மச்சான் உனக்கும் லவ் ஃபெயிலியரா? ஏன் எந்திரன் ரோபோட்டுக்கே லவ் ஃபெயிலியர் ஆகும்போது எனக்கு ஆகக்கூடாதா? அப்போ அந்த 2012 கடலளவு சோகம் அந்த 4 பேர், அவ பேரு பிரீத்தி. ஃப்ரீ சர்வீஸ்க்கு விட்டு எடுத்த ஸ்கூட்டி மாதிரி இருப்பா. ஏய் நானே தான். யூ கிரேசி. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களுக்கு ஒன்று தரலாமா? என்ன? ஹார்ட் இன் ஷேப்ல ஒரு greeting கார்டு, அது கூட ஒரு ரோஸா? ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. சுட்டி பையா. நாளைக்கு தீபாவளி, நல்லா என்ஜாய் பண்ணு. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசு. இதுக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரா? உன்ன மாதிரி டீ காஃபி கூட குடிக்காத ஒரு டீ டாட்லர் தான் மாப்பிள்ளையா வரணும்னு தேடிட்டு இருக்காரு. ஓ கண்டிப்பா ஒத்துப்பாரு. ஓகே. கொழுந்து மறக்காம வந்துடு. எனக்கு சீக்கிரமே ஹனிமூன் போகணும். எனக்கும் தான். சீ போடா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. வாங்கடா குப்பை தொட்டி பாய்ஸ். கொழுந்து எனக்கு சீக்கிரமே ஹனிமூன் போகணும். அப்படியே ரெண்டு பேரை கிளம்பி போக வேண்டியதானே? என்ன சிவகொழுந்து, உன் ஆள் உஷாராயிருச்சு, எங்களுக்கெல்லாம் உபசரிப்பு இல்லையா? நாயர் கடைக்கு வாங்க, ராகி மால்ட்ட உருளைக்கிழங்கு போண்டா வாங்கி தரேன். நல்லா திருப்தியா தின்னுட்டு இன்னும் வயிறு வீங்கி சுத்திக்கிட்டு இருங்க. ஒரு டீ டோட்டலரை பார்த்து சரக்கா கேக்குறீங்க, அடிச்சு மூக்காயில உடைச்சிருங்க. சரக்கு வாங்கி தராத உன் காதல் சங்கூதிடுன்னு வயிறறிஞ்சு சொல்ல. ஊத்தி தராத உன் காதல் ஊத்திக்குன்னு சாபம் விட போறோம். டேய் இருங்கடா, பெரிய கண்ணகி கசின் பிரதர்ஸ் சாபம் விடுறானுங்க. வந்து தொலைங்க, சரக்கு வாங்கி தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கையெடுத்து சாமி கும்பிட்டு வாங்க. என்ன போதுமா? ரங்கநாதன் பிடி. நானே தான். ஐயோ வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா? வீட்டுல அப்பா இல்லையா? இருக்காரு. இருக்கானா? தீபாவளி பட்டாசு வெடித்து. ஓ ஷிட், பீடி கட்டுமா இருக்காரு இவரா பிடி மாஸ்டர்? அப்பா யாருப்பா இந்த ட்ரெடிஷனல் கை? ஐயோ அப்பா, இவர்தான் உங்களை தாத்தா வாக்க போறவரு. தாத்தாவா? பின்ன உன்னை பாம்பே கொண்டு போய் தாதா வாக்க முடியும்? சும்மா இருங்க. ஓகே. தாத்தானா ஓ மருமக ரொம்ப காமெடியா பேசுறாரு. வாங்க மருமகனே உட்காருங்க. மீந்து போன தீபாவளி பலகாரம் சாப்பிடுறீங்களா? சாரி அங்கிள், ஆயில் ஐட்டம்லாம் நான் சாப்பிட்றதில்ல. உங்களை மாதிரி டீ காஃபி கூட குடிக்காத டீ டோட்டலர் தான் எனக்கு மருமகனா வரணும்னு உலகம் பூரா தேடிக்கிட்டு இருந்தேன். உலகம் பூராவா? எந்தெந்த கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க? பாஸ்போர்ட் காட்டுங்க. அட ஒரு இதுக்கு சொன்னேன்ப்பா. ஒரு பொதுக்கும் சொல்ல வேணாம்.
உங்கள் பொண்ணுக்கு அர்ஜென்ட் ஹனிமூனுக்கு போய் ஆகணுமா, அதனால் எங்கள் 2 பேருக்கும் உடனே ஊட்டியில் ரூம் புக் பண்ணுங்க. மாப்பிள்ள ரொம்ப பாயிண்டா பேசுறாரு. பிரீத்தி உன் காட்டுல மழைதாம்மா. அதான் அப்பாவே சொல்லிட்டாரு. ஹனிமூனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா? இல்லை நீதான் முடியாது. நீதான் அப்பா எதுக்கு அவர் மூஞ்சில பேப்பரை விட்டு அடிச்சிங்க? பேப்பர் வீட்டால அடிக்கலன்னு சந்தோஷப்படு. அவன் அடிச்சிருக்கிற கூத்த அந்த 8ஆம் பக்கத்துல எடுத்து பார்க்க சொல்லு. பேப்பர்ல வர்ற அளவுக்கு பெரிய குடிகாரனா இருந்துட்டு டீ டோட்டல்னு சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறியா? பிரீத்தி போ உள்ள. போனா வெளியே. தண்ணியில் முழுகின டைட்டானிக் மாதிரி ஏன் காதலும் தண்ணியாலேயே முழுகிடுச்சுடா. பிரீத்தி தான் என்னுடைய பிரீத்தி. என்ன குட் பாய்ன்னு சொல்லி லவ் பண்ணவா கடைசியில் குட் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. லவ் இஸ் பெயின், லவ் இஸ் பெயின், லவ் இஸ் பெயின். யாருப்பா நீ? எதுக்குப்பா என்ன கடத்திட்டு போற? யோ, கடத்திட்டு போற அளவுக்கு நீ என்ன நட்சத்திர ஆமையா இல்ல மண்ணுளி பாம்பா? யோ பிடி இறங்கியா. என்னப்பா இது? நீ என்ன பண்றேனே புரியலப்பா. உனக்கு கொஞ்சம் பாடம் நடத்த வேண்டியது இருக்கு, இங்கே நில்லு. டம்ளரு பால் எதுக்கு ஊத்துறான்? அந்த பக்கம் யாராவது வந்தாங்கன்னா நான் என்ன பண்றேன்னு கேளு. யோ மீச ஸ்டாப். அந்த ஆளு என்னையா பண்றா? பனைமரத்துக்குள்ள நின்று பாலாய குடிக்க போறான். கள்ளு 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 குடிக்கிறாயா? ஆளப்பாரு புடலங்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி. பாத்தீங்களா சார், பனைமரத்து கீழே நின்று பாலையை குடிச்சாலும் கல்லுன்னு தான் இந்த சமூகம் நினைக்குது. இதே மாதிரிதான் ஒயின் ஷாப்ல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக சரக்கு வாங்கி கொடுத்த என் சிவக்குழந்தை இந்த சமூகம் குடிகாரன்னு சொல்லி போட்டோ பிடிச்சி நியூஸ் ஆக்கிடுச்சு. என் நண்பன் சிவக்குழந்தை ஒரு சுத்தமான டீ டோட்டலர். இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கத்தான் நான் உங்களை கடத்த வேண்டியதா போச்சு. ஐ எம் சாரி சார். விளக்கண்ணையா இருந்த எனக்கு விளக்கம் சொல்லி புரிய வச்சுட்டேன். பிரீத்தி சிவக்குழந்துக்கு தான், அதுக்கு நான் கேரண்டி. பிரீத்து என்ன விஞ்ஞானி விஞ்ஞானி சொல்லிட்டு நீ மெயினானே ஆயிட்டேடா. கொஞ்சம் எமோஷனலாக கட்டி பிடிச்சிக்கிறேன் மச்சான். பாலை வச்சு காப்பி டீ போடலாம், ஆனால் 3Dயில் படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் சொல்லிட்டேடா. வா வா, ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டுங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் செட் தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கணும், அதான் என் ஆசை. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சந்தோஷத்துக்கு காரணமான இந்த சத்யாவோட காதல் இப்படி நாசமா போச்சேன்னு நீங்க 2 பேரும் ஒரு செகண்ட் கூட ஃபீல் பண்ணக்கூடாது. லவ்வர்ஸ் 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கீங்க, சந்தோஷமா லவ் பண்ணுங்க. நான் இன்னும் முடிக்கல, நான் தள்ளி போய் சோகமா வெயிட் பண்றேன். என்ன ஏன் சோகம் உங்களுக்கு தாக்கிட்டு பயமா இருக்கு? பிரீத்தோ குழந்தை அவர் எதுவுமே வேணான்னு சொல்ல சொல்ல அவங்க லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு மனசு தவிக்குது. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். எவ்வளோ ட்ரிக்ஸாக ஃபீல் பண்ண வச்சுட்டான். யா பேபி, ஐ வில் திங்க். மேடம் இங்கே வச்சிருங்க. Important must watch. வணக்கம் ரம்யா. சத்யாவுடைய ஒரு பக்கம் தான் உனக்கு தெரியும், அவனுடைய மறைக்கப்பட்ட மறுபக்கம் இதோ உன் பார்வைக்கு முன்.
வணக்கம். இப்போ நம்ம சத்யா படிச்ச எலிமெண்டரி ஸ்கூல் வாசல்ல நிக்கிறோம். கடந்த 40 வருஷமா இங்க கொய்யாக்கா மட்டுமே வித்துக்கிட்டு இருக்க கோமலவள்ளி ஆயா கிட்ட சத்யாவை பத்தி கேட்ட போது, யாரு மாயக்க நம்ம சத்யாவா வேலையில உள்ள ஓனாலாம் புடிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட உள்ள மூக்கு பொடிய வாங்கி அது மேல போட்டு ஆட விடுவான்ப்பா. ரொம்ப மோசமானப்பா அவன். அடுத்து 8ஆம் வகுப்பு வாத்தியார் குருமூர்த்தியிடம் கேட்ட போது, ஏண்டா தினம் ஸ்கூலுக்கு லேட்டா வர்றேன்னு ஒரே ஒரு நாள் கேட்டேன் தம்பி. அதுக்காக மத்தியானம் நான் சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டுல பேதி மாத்திரையை கலந்துட்டான். பெரிய ரவுடி பாவன். உங்களுடைய பகிர்வுக்கு நன்றி. அடுத்து எல்லாரும் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போட வருவாங்க. ஆனா சத்யா அவங்க அப்பா பைக்ல இருந்து பெட்ரோல் திருட்டு வந்து எங்கிட்ட இருப்பான்பா. பெட்ரோல் பங்க் பெட்ரோல் கொடுக்குற பெரிய கேடிப்பா அவன். பாத்தியா ரம்யா, சத்யா எவ்வளவு பெரிய கேடி ரவுடின்னு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்க லவ்ல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு அக்யூஸ்ட், சத்யா ஜெயிலுக்கு போகாத ஒரு அக்யூஸ்ட். ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு வக்கீல் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, அக்யூஸ்ட் ரம்யாவான நீ அக்யூஸ்ட் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்தவித தடங்களோ தயக்கமோ தேவையில்லை. பின் குறிப்பு, இது எதுவுமே சத்யாவின் தூண்டுதலின் பெயரால நான் செய்யல. ஓகே? அவன் தான் திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்றானா? நீயுமா? ஐயோ இல்ல ரம்யா, நான் தான். அவன் சொன்னா என்ன வேணா பண்ணுவியா? நான் தான் பின் குறிப்பில் சொல்லியிருந்தேன். அவனுக்கு இதை பத்தி எதுவும் பேசாத. எனக்கு தெரியும், மத்தவங்க வலிய வேதனைய கஷ்டத்தை குத்தி 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 அதுல சந்தோஷப்படுற சேடிஸ்ட் அவன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது கிண்டலா கேலியா தெரியுதுல்ல? ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்க சொல்லு, அப்ப தெரியும் அவனுக்கு அதோட வலி என்னன்னு. மச்சா, உனக்கு தெரியாம உனக்கு நல்லது பண்ண நினைச்சு உன் குண்டூசி பிரச்சனையை கோனூசி ஆக்கிட்டேனே. என்னம்மா நினைச்சிடு மச்சா. மச்சா இந்தாடா கூட்றா. குடிச்சிட்டும் கோவம் தீர என்ன போட்டு அட்றா. என்னடா பாய் வீட்டு கல்யாணத்தில் சாம்பார் சாதம் போட்ட மாதிரி இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்க? மச்சா அப்படி பார்க்காதடா. மச்சா இப்போ நீ குடிக்க போறியா இல்லை நான் குடிக்கவா? டேய் இப்போ நீ குடிக்கிறியா இல்லை நான் குடிக்கவா? சொல்கிறா. இப்போ நீ குடிக்கல நான் குடிச்சிருவேன். ஓ என்ன சிறப்பு மாதிரி இருக்கா? சிறப்பா இருக்குடா. டீ டோட்டலா அறிவு கட்டவனே. டேய் குறா 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 குறா. மச்சான், நான் எப்போ என் தங்கச்சி போய் அக்யூஸ்டுன்னு சொல்லலாம்? நான் பண்ண பாவம் எத்தனை கோயிலுக்கு போய் புளியோதரை கொடுத்தாலும் போவாதரா. இதுக்கு ஒரே பரிகாரம், யாரையாவது நான் ஏதாவது பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்டா. போயிட்டு வந்து தங்கச்சி நீ அனுபவிச்ச வேதனையை நானும் அனுபவிச்சமான்னு என் கண்ணீரால் அவ காலை கழுவுறேன்டா. நான் கிளம்புறேன்டா ஜெயிலுக்கு. நீ என்னடா தப்பு பண்ண? நீ ஏன் ஜெயிலுக்கு போனோம்? எல்லா தப்பும் நான் தான்டா பண்ணேன். அவள் ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னப்போ நான் எப்படா சிரிக்கலாம்? நான் எப்படா அவன் மனசை நோக்கடிக்கலாம்? அவளோட வலி எனக்கு தான்டா புரியல. நான் தான்டா ஜெயிலுக்கு போவேன். நான் தான் போவேன். ஒரு அண்ணனா ஜெயிலுக்கு போக வேண்டியது என்னோட கடமை. என்னை தடுக்காத. ஒரு லவ்வரா ஜெயிலுக்கு போக வேண்டியது என்னோட உரிமை. என்னை விட்டுரு. டேய் சரி விடு, 2 பேருமே ஜெயிலுக்கு போவோம். எப்படி? ரெடி. இவனே அடிச்சு சாவச்சு ஜெயிலுக்கு போயிடுவான். அடிங்கப்பா. சாமி மலை ஏறிடுச்சு. அண்ணே அந்த ரம்யா வழக்கம் போல 8:30 மணிக்கு ஹாஸ்டல் விட்டு கிளம்புவா. 8:45க்கு 4 ரோட கிராஸ் பண்ணுவா. அங்க வச்சு வெட்டுவானே. வேணாம், அவள் லவர் சத்தா பின்னாடியே வருவான். வீணா பிரச்சனை ஆயிடும். நாளைக்கு நடு ரோட்ல வச்சு அந்த பேங்கர் வெட்டடா. குறுக்கு வந்து அவனை சேர்த்து போறேன்டா. தனியா போறீங்க சேஃப்டிக்கு? நான் தனியா போனா என் நல்ல என் கூட ஒரு பயப்படும். நீங்க எனக்கு பாதுகாப்பா போங்கடா. மச்சான் எங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறோம். ஜெயிலுக்கு போறோம். என்னடா சீதா சத்யா என் நண்பன் பேர். வா அந்த கடை அடிச்சு ஓடுறா. வாடா ஏண்டா சிவம்
என் நண்பனோட பாதி பேர். உன் நட்பு நினைக்கும் போது கொமட்டுதுடா. சட்டையில் ஆம்லெட் போட்டுறதுடா. வாடா இந்த கடையை அடிச்சுன்னு இருக்கும். என் உயிர், என் உயிரோடைய உயிர் இப்படியே நின்றுதா எப்படி? வாங்க அடுத்த கடையை பார்ப்போம். ஏய் நான் பிச்சை எடுக்க போகிறோம். பேக்கில் போ. சரி வா வாடா. மச்சான் நம்ம 2 பேருக்கும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு அதிர்ஷ்டமே இல்லைடா. கவலைப்படாத மச்சான். அதிர்ஷ்டக்கால் மோதிரம் போட்டு வந்தாவது நம்ம ஜெயிலுக்கு போகிறோம். கண்டிப்பாக போகிறோம். வா மச்சான். சிறுவாங்கடா. அதானே சிறுவா. டேய் சிறுவா என்னடா சைட் ஸ்டாண்ட் போடா ஸ்கூட்டர் மாதிரி இப்படி சாஞ்சி கிடக்குற. டேய் யாரோ சிறுவாவை கட்டில அடிச்சு காலி பண்ணிட்டானுங்கடா. சிறுவா அடிச்சது? டேய் யார சிறுவாவை அடிச்சது? அவன் தான்டா நம்ம சிறுவாவை அடிச்சிருக்கான். எப்படி நக்கல சிரிக்கிறான் பாரு. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சிறுவா மண்டி அடிச்சு வச்சிருப்ப? ஏண்டா எங்க வெயிட் தெரியாம எங்க கிட்டே நீ மோதுறியா? ஏண்டா சட்டப்பட்டனை கழட்டி விட்டா நீ பெரிய ரவுடியா? சொல்லுலாம் ஒரு பெரிய ரவுடியாடா. நாய் கழுத்துல தொங்குற மாதிரி எவ்வளவு பெரிய செயின் போட்டிருக்கான் பாரு. டூப்ளிகேட்டா இருக்கும்டா. கைட்றாத கழட்றா. என் மச்சான் சொல்லிட்டே இருக்க. பாடுற அவனை இந்த அடி அடிக்கிறோம், சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். அப்பன ஹலோ பிரீத்தி கண்ணு. என்னம்மா நாய் தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி இத்துக்குன்னு ஒரு சத்தம்? உன்னையே நினைச்சு கோனைஸ் மாதிரி உருகிட்டு இருக்கேன். எனக்கு அப்படிலாம் கொடுக்க கூடாது. இப்போ நான் கொடுக்குறேன் பாரு. இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓ மச்சா, ரம்யாவுக்கு உன் லவ்வை புரிய வைக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. மிஸ் பண்ணாத. ஓகேடா. மேன்ஷன் வாசிகளே, மேரேஜ் ஆகாத இளைஞர்களே, நாம ஒரு பருவ போராட்டத்தை சந்திக்க போறோம். அந்த பருவ போரை எதிர்கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி மச்சான், ஏதோ வேகத்தில் பேசிட்டேன். நீ கண்டினியூ. நமக்கு ஆப்போசிட்ல இருக்க லேடிஸ் ஹாஸ்டல் இடம் மாற்ற போறதா நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்கு. இதுக்கு நாமெல்லாம் என்ன பண்ண போறோம்? ஏய், இது அவங்க ஹாஸ்டல், அவங்க இடம். என்ன வேணா பண்ணுவாங்க. நாம அதுக்கு என்ன பண்ண முடியும்? மச்சான் எனக்கு நல்லா பில்டப் கொடுத்து பேசிடுறான். ஏ ஒபாமாவே, நீங்க எனக்கு வாங்க போங்க ஃப்ரெண்டுன்னா தலைவர் சத்யா எனக்கு வாடா போடா ஃப்ரெண்டு. வணக்கம் தலைவர். உன்னை பார்த்து ஒன்று கேட்கிறேன். உன்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு லேடிஸ் சிலை கடை இருந்து அதை யாராவது இடமாற்றம் செய்யணும்னா நீ விட்டுருவியா? அது எப்படி முடியாதுல்ல? உன்னால் முடியாது என்ற பொழுது பஸ்ஸில் லேடிஸ் சீட்டில் ஒரு ஆம்பளை இடம் மாறி உட்காரதையே பொறுத்து கொள்ள முடியாது எங்கள் தலைவர் சத்யா. ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இடமாற்றத்தை எப்படி பொறுத்து கொள்வார்? ஆங்கிலத்திலே ஒரு அழகான பழமொழி உண்டு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத். என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் சத்யா.
இதற்கு மேல் பேசுவதற்கு என்னிடம் பாயிண்ட் இல்லாத காரணத்தினால எங்களுடைய போராட்ட குழு தலைவர் திரு சத்யா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். என்னை இந்த மாபெரும் போராட்டத்திற்கு தலைமையேற்க வைத்து மங்கள்யான் சேட்டலைட்டை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிய விஞ்ஞானி போல பெருமையோடு உட்கார்ந்திருக்கும் என்னுடைய ஆறுயர் நண்பர் செயலாளர் சிவகொழுந்து அவர்களே, அப்புறம் யாருக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறோமோ அவர்களே எல்லோருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏய் ஹாஸ்டல் நிர்வாகமே, நாங்கள் என்ன பிரியாணியில் பீஸ்ஃபுல்லாக இல்லை என்றா போராடுகிறோம்? பெண்களின் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று தானே போராடுகிறோம். முன்பொரு காலத்திலே பெண்களின் வலி வேதனை கஷ்டம் தெரியாதவனாக இருந்தேன், ஒன்றும் புரியாதவனாக இருந்தேன். காலம் கற்றுத்தந்த பாடம் நான் இப்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அதன் விளைவாகத்தான் இந்த போராட்டம். இது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வேண்டும், புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். ஆமா சொல்லிட்டேன். நிர்வாகமே இங்க பாரு, நிர்வாகமே நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாதியில போற. நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், அதுவும் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆ போடுற குழந்தை ஆரம்பத்தில் ஆவ தப்பா தான் எழுதும். அதான் நம்ம தமிழ் கல்ச்சரு. நீங்க தான் கையை பிடிச்சி ஒழுங்கா கற்றுக் கொடுக்கணும். அதை பண்ணாம குழந்தை மேல கோச்சிக்கிற. சரி தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிட வேண்டியதானே. அதை விட்டு பெருசா முறுகிட்டு போற. இந்த பாரு நிர்வாகமே, சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லிடு. இல்லைனா இந்த ஒரு நாள் போராட்டம் தொடர் போராட்டமா மாறும். பந்து நடக்கலாம், கலவரம் வெடிக்கலாம் அப்படின்னு நான் உன்னை எச்சரிக்கிறேன். எங்கள் போராட்டத்தின் வலிமை தெரிந்து நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கும் காவல்துறையே வருக வருக. வாங்க செக்யூரிட்டி வாங்க. நீங்க பண்றதெல்லாம் ஒரு போராட்டம், அது இசட் பிரிவு பாதுகாப்பறையா? பர்மிஷன் இல்லாம ஸ்டேஜ் போட்டது முதல் குற்றம், ஸ்பீக்கரை கட்டி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணது ரெண்டாவது குற்றம், முக்கியமா இந்த தங்கதுரைக்கு சின்ன வயசுல இருந்து எதிரியா இருக்கிறது மூணாவது குற்றம். ஏண்டா பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுறீங்களா? அவங்க முன்னாடியே உங்க ரெண்டு பேரும் அடிச்சு தரத்தரத்தான் இழுத்துட்டு போய் வண்டியில ஏற்றி அசிங்கப்படுத்தல. ஏட்டையா அந்த ஹேண்ட் கப்ஸ் எடுத்துவாங்க. ஓகே சார். ஏய் போ, நாங்களே வரோம். இந்த நாள் என் வாழ்க்கையிலே மகத்தான நாள். உனது தொழில் என்ன? டீ போடுவதா? உனது தொழில் என்ன? காய்கறி விற்பது. உனது தொழில் என்ன? அயன் பண்ணுவது. இளைஞர்களே, நமது தொழில் என்ன? சிறை செல்ல தயாரா? சிறை நிரப்பு போராட்டம். எல்லாத்தையும் அப்படியே அழுட்டு போயிரு. ஐயா அவசரப்படாதீங்க, என் அனுபவத்துல சொல்றேன். இது லேடிஸ் பிரச்சனை, சென்சிட்டிவ் இஷ்யூ. வாங்க போயிடலாம். இவங்க சும்மா ஒரு சொல்றியா? சூழ்நிலை சரியில்லை, சொன்ன கேளுங்க. வாங்க. போலீசையே புறமுதுகு காட்டி ஓட வைத்த எங்கள் போராட்ட பீரங்கிகளை ஆழ்த்த வயதில்லை, அதனால டேய் என்னடா வண்டி ஓட்டுறீங்க? அச்சா மாறல டோர்ல ஓபன் ஆயிடும், கீழ இறங்கடா. டேய் முதல்ல நீ கீழ இறங்கடா. அதான் ஒண்ணா இல்ல, போலாம் வா. டேய் கொஞ்சம் விட்டு இருந்தோம் நம்மள காவேரியில கரைச்சி காக்காக்கு சோறு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தியா பல்லே லக்கா பத்மனியாக்கார பாட்டு பாடிட்டு இருக்கான். அரே சிங் ரோड மேல தகராறு करता हूं, आज मर गया तुम, उधर पहुंचे उधर पहुंचे। बल्ले लका क्या हमारा सिंगी नगी है? மலக்கோட்டை கிங். டேய் இது ஸ்கார்பியோ சங்கர்ரா. ஆமா அண்ணே, க்ளீன் ஷேவ் பண்ண கிங்காங்க மாதிரி முழுமுழுன்னு இருப்பீங்களே, இப்படி மூஞ்சூருக்கு முகமுடி போட்ட மாதிரி என்னென்ன வேஷம் இது? ஒன்றும் தெரியாதப்பா அப்பா, 9 மணிக்கு போட்டாலும் தான் அப்பா. யார்கிட்ட கதை விடுறீங்க? நைட்டு 12 மணி டிச்சு 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 டிச்சு. உங்க ரெண்டு பேரையும் 4 ரோடு ஜங்ஷன்ல வச்சு வெட்டிட்டு இந்த ஸ்கார்பியோ சாங்கர் தான் திருச்சிக்கு நிரந்தர ரோடு காட்டண்டா. அண்ணா வேணாண்ணா. ஐயோ அண்ணா தெரியாம பண்ணிடா. இல்லங்க டேய் நம்ம அண்ணா வாடா. டேய் வாடா பாத்துடா. டேய் வா வா வா. டேய் வண்டியை திருப்பி போ, follow பண்ணு,
இங்க தானே இருக்கீங்க டாக்டர் தப்பிக்க முடியாதா உங்களை நான் போட்டே தீருவேன்டா போட்டே தீருவேன் பார்க் டைம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் வெளியே போங்க போங்க சப்பாடி நல்ல வேலை பார்ட் டைம் முடிஞ்சிருச்சு நீங்கடா போன அவனை ஏமாத்தனால நான் குரல் மாத்தி பேசினேன் ஐயோ நான் ஏமாத்திட்டேன்டா என்ன யாரும் ஏமாத்த முடியாதுடா நில்லுங்கடா உங்களை விட மாட்டேடா சங்கர்ண்ணே சாரிண்ணே அன்னைக்கு தெரியாம குடி போதில பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்கண்ணே யாரை ஏமாத்த பாக்குறீங்க அந்த பேங்காரி சொல்லி அடிச்சு சுருட்டி வீசுனீங்க பேங்காரியா அதான்டா ஓ ஆளு என் உசுரான ஸ்கார்பியோ தூக்கிட்டானு மாலையை கால்ட்ட அடுத்த நாளே அவளை வெட்டி கொல்லணும் ஸ்கெட்ச் போட்டேன் அதை உடனே தெரிஞ்சுட்டேன் நீங்க என்ன நைட்டோட நைட் அடிச்சு பஞ்சாபுக்கு பார்சல் பண்ணல என்னடா புது கதை உங்க ரெண்டு பேரும் முதல்ல போட்டு தள்ளிட்டு அந்த பேங்கரை வெட்டி கொல்லண்டா அண்ணா அண்ணா சங்கரண்ணே வேணாண்ணே அண்ணா அண்ணா சொன்னா கேளுங்கண்ணே அண்ணா எங்களுக்கு தெரியாதுண்ணே உண்மையா எங்களுக்கு தெரியாதுண்ணே அண்ணா வேணாண்ணே கேளுங்கண்ணே சங்கரண்ணே வேணாண்ணே அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே அங்க கிட்டியாவா உன்னை அடிச்சு டேய் மொட்டை எந்திரா டேய் சங்கரே எழுந்தரா சங்கரே சங்கரண்ணே சங்கர்ஜி சங்கர் சார் சங்கர் காரு